இன்னைக்கு ரிவ்யூ ராஜாவில் போய் விறுவிறுன்னு போய் ஒரு பார்த்த படம் விறுவிறுன்னு போய் ஐயோ அப்படின்னு நினச்ச ஒரு படம்னா முத்து ராமலிங்கம் அப்படின்ற ஒரு படம் தான் பார்த்தேன். கௌதம் கார்த்திக் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ராஜதுரை இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், பெருசாக எதுவும் இல்லை. அந்த படத்தோட ஹீரோவும் சரி, ஹீரோவோட அப்பா வந்து நம்ம நெப்போலியன் பண்ணியிருப்பார். ரெண்டு பேருமே வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்போ பெரிய ஆள் மீன்ஸ் அப்படின்னா அந்த சிலம்பத்துலலாம் ஒரு பெரிய வித்வானாக இருப்பாங்க. அந்த வகையில் வந்து அந்த ஊரில் ஒரு போட்டி நடக்கும். அப்போ அப்பா வந்து இன்னெல்லாம் கலந்துக்காத வேணாம் அவங்களாம் வேறு மாதிரின்னுவாங்க. அப்போ பையன் என்ன பண்ணுவார்னா, நான் போகிறேன்னு போயிடுவார். போனால் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை நான் சொன்னேன்னா நீங்கள் போய் தேட்டரில் படம் பார்க்க மாட்டீங்க. அதனால் போய் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது கடைசியில் வந்து அந்த சிலம்பத்தை ஜெயிச்சு அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக். பார்த்தோன்னு வைங்களேன், பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு ஊர் பையனா அந்த மீசெல்லாம் வச்சுட்டு கெட்டப்லாம் வந்து போஸ்டர்ஸில் பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அவரோட ஆக்டிங் அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்து வந்து பிரியானந்த் ஹீரோ நடிச்சிருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச சீனே என்னன்னா, அவங்க குப்புரை பத்துருந்துருப்பாங்க. குப்புரை படுத்திருந்து அவர் ஒரு பெரிய போட்டி வைப்பாங்க. குப்புரை பத்துவங்களை அவங்க அப்படியே திருப்பி குப்பரை போட்டோன்னா நம்ம ஜெயிச்சோம். இந்த மாதிரி எந்த ஊர்லையும் நடக்காத ஒரு ஃபன்னி கேம் அந்த படத்தில் நடிச்சு நம்ம ஊரில் நடந்திருந்தா ஜாலியாக கிளிகிளிப்பாக இருந்திருக்கும் அந்த மாதிரி கேம். ஸோ அந்த கேம்லேயே வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டு போயிருப்பாங்க. அதனால அது சூப்பராக விளாண்டுட்டு போயிருப்பாங்க. அடுத்து அவங்களோட ஆக்டிங் ஓகேவா இருந்துச்சு. அடுத்த வந்து விவேக் சார் ஒரு சில சீன்களில் வருவார். அவரோட ஆக்டிங் கொடுத்துருப்பார். முக்கியமாக நெப்போலியன் அவர் வந்து எப்பயுமே ஒரு கேரக்டர் கொடுத்தனா அது வந்து அதில் என்ன தேவையோ கரெக்டாக கொடுப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காரு. சுமன் ஒரு சீன் வருவார். அவரும் அவரோட ஆக்டிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. முக்கியமாக அந்த படத்தில் வந்து வில்லனா பெப்சி விஜயன் வந்திருப்பார். அவர் அங்கங்கே வந்து மாட்டிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து சிங்கம் புலி அங்கங்கே வந்து அப்படியே தூக்கு மணிலாம் வச்சுட்டு காமெடிலாம் பண்ணியிருந்தார். ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. விவேக் சார் காமெடியை விட அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் சிரிக்க வச்சுச்சு. அடுத்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் இருக்கார் வம்சி கிருஷ்ணா. அவரும் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த படத்தில் வந்தவங்க ஒரு ஊர் ஃப்ளேவரில் எப்படி இருப்பாங்களோ அது சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தான அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு இந்த படத்துக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 90s 80s வர ஒரு கதையை இப்போ எடுத்து பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஒரு தாக்கமாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஊர் சாயில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரொம்ப லேகாக ரொம்ப ஒரு இழுத்தா மாதிரியே ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதில் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான மெயின் ரீசன் இந்த படத்தை பார்த்த காரணம் என்னன்னா, இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. அதனால இம்ப்ரெஸ் ஆகி போய் பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கமல் சார் பாடியிருப்பார். அது ஓகேவா இருந்துச்சு. அடுத்து எல்லா பாட்டும் வந்து கொஞ்சம் ஸோ சேட் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தில் வந்து என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், கதையே காமெடி பண்ணாதீங்கன்னு இருக்கேன் என்கிட்ட. ஓகே, ஸோ இந்த படத்தை போய் நீங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் முக்கியமாக எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த படத்தோட லிங்க்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படம் ஹிட்டு இல்லை, நான் காமெடி பண்ணுறேன். இப்போ நான் போய்ட்டு